ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புதிய வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸ், டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு தெரியாமல், ஸோ அதை தான் இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க யூடியூப் ஷார்ட்ஸ்லேருந்தே வருவோம். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் ஷேர் பட்டன் ஒன்று இருப்பாங்க. ஸோ ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு தேவை இதில் லிங்க்கை காப்பி பண்ணணும். ஸோ காப்பி லிங்க் கொடுத்துட்டு உங்களோட ப்ரௌசர் உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் எந்த ப்ரௌசரும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அந்த ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் நார்மலாக யூடியூப் ஷார்ட்ஸ் டவுன்லோடு நீங்கள் கூகுளில் நார்மலாக சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்கு வேறு நீங்கள் ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஈக்க தேவையில்லை. ஸோ இதில் ஆப்பும் ஈக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னு சொன்னால் ஆப்பும் பார்க்கலாம். ஸோ அதில் போனீங்கன்னு சொன்னால் நிறைய ஆட்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ அது இல்லாமல் நார்மலாக நாங்கள் இப்படி போனீங்கன்னா ஃபெஸ்ட்டுக்கே வரும். ஸோ அதில் நீங்கள் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஷார்ட்ஸ் நூப்னு சொல்லி ஒரு வெப்சைட் தான். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் இது பார்க்கலாம், உங்களுக்கு நிறைய மாதிரி யூஸ் பண்ணலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுள், ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் அதில் காப்பி பண்ண லிங்க்கை வந்து ஷார்ட்ஸ் காப்பி பண்ண லிங்க்கை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதை சர்ச் பண்ணி ஸோ ஒரு வித்தின் 2 to 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஐடியா ஃபார்மேட் எல்லாத்தையும் எடுத்து தந்துடும். ஸோ அவைலபிள் ஃபார்மேட்ஸ்னு சொல்லி நிறைய வந்துக்கு. ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ வீடியோ ப்ளஸ் ஆடியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் 720 பிக்சல்ஸ்னு சொல்லிக்கிற அந்த இதுதான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னேன் ரெண்டாவது இடத்துல அது வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 செகண்ட்ஸில் 3 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபைல் டவுன்லோடட். ஸோ அடுத்தது நாங்கள் பார்ப்போம் டிக்டாக்ல வந்து எப்படி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக சேவ் வீடியோஸ் கொடுத்தா டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாக நீங்கள் சில வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண கொடுத்திக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை ஷேர் பட்டனை கிளிக் பண்ணால் சில வீடியோஸில் பார்க்கலாம். சில இதில் வந்து சேவ் வீடியோன்னு ஈக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அனேபிள் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ சேவ் வீடியோஸ் அனேபிள் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அனேபிள் பண்ணில்லாத வீடியோஸையும் ஸோ டிக்டாக்ல இந்த லோகோ வராமல் டிக்டாக் லோகோ அவங்களோட யூசர் நேம் ஐடி கடைசியில் வீடியோ முடிஞ்சதோட டிக்டாக்னு வந்து அவங்களோட ஐடி அதெல்லாம் வராமல் டவுன்லோட் பண்ணிடும். அதுவும் HD குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ சிம்பிள் அதே மாதிரி தான் நீங்கள் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி இதில் லிங்க் காப்பி பண்ணி கொள்ளுங்கள். காப்பி லிங்க். ஸோ அது அப்படியே போய்ட்டு உங்களை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சேம் உங்களை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கு போகிறோம். உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் அதே மாதிரி டிக்டாக் வீடியோ டவுன்லோட் இது கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் தந்திருப்பாங்க இதில். ஸோ இதில் உங்களுக்கு விருப்பமான லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது வந்து ரெண்டாவது இது ஸ்னாப் டிக்னு சொல்கிறேன் அந்த ப்ரௌசர். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி பாருங்கள் இதிலே போட்டிருக்காங்க வித்தவுட் வாட்டர்மார்க் ஃபாஸ்ட் ஆல் டிவைஸஸ். ஸோ நீங்கள் எந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணாலும் இது சப்போர்ட் பண்ணும் இந்த வெப்சைட். ஸோ நாங்கள் அதில் கொண்டு வந்த லிங்க்கை காப்பி பண்ண லிங்க்கு இதில் நாங்கள் பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணி டவுன்லோடுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் அது லோட் ஆகி உங்களுக்கு நிறைய 3 ஆப்ஷன்ஸ் தருவாங்க. இதில் 3 ஆப்ஷனில் ஏதாவது ஆப்ஷன் வந்து வேலை செய்யும். டவுன்லோட் வித் ஆப்புக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய ஆப் இருக்குது. ஸோ உங்களோட ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் வித் ஆப்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாக ஆப்புக்கு போய்ட்டு டவுன்லோட் ஆகும். ஸோ அது இல்லாமல் நான் டவுன்லோட் சேவர் 2 நிற்கிது. ஸோ 3வது ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த கிளிக் பண்ணேன்னு சொன்னால் பாருங்கள் மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபைல் வந்து கேலரியில் சேவ் ஆகும். ஸோ கேலரியில் இருக்குது. ஸோ நீங்கள் போய்ட்டு கேலரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாட்டர்மார்க் இல்லாமல் டிக்டாக் வீடியோ டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் என்னோடய சேனலில் போட்டிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கேட்ஃபான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு நான் அடுத்த முறை போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு
ரெக்கமெண்டேஷன்லேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்ன மாதிரி மீன்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இல்லாட்டி நான் பண்ணிய இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி, டிக்டாக் ஐடி எல்லாம் தரேன். ஸோ அதுலேயும் டிஎம் பண்ணி கேட்கலாம். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.